ஹாய், ஐம் கனராஜ். நீங்கள் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒருத்தர் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்சியாளர் அப்படின்னு சொன்ன உடனே யாரோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோ பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கியூபா நாட்டிலே பறந்து வளர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பண்ணக்கூடிய அராஜக ஊழல், லஞ்சம், மக்களோட உரிமை வந்து பறிக்கப்படுறது, இதெல்லாம் எதிர்த்து மக்களுக்கான புரட்சியை ஏற்படுத்தி தனக்குன்னு ஒரு இராணுவத்தையும் உருவாக்கி கியூபா நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து கடைசியாக கியூபாவோட பிரதமனான ஒருத்தர் தான் இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ. இவரை வந்துட்டு உலகம் முழுக்க வந்து கியூபாவோட விடுவெளி புரட்சி நாயன்லாம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி உருவானாரு, ஃபிடல் காஸ்ட்ரோவோட ஹிஸ்டரியை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபிடல் காஸ்ட்ரோ வந்துட்டு 1926 கியூபா நாட்டில் ஆகஸ்ட் 13 பிறக்கிறாரு. இவர் பிறந்தப்பவே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்துட்டு மக்கள் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கான வரி வந்து அதிகமாக ஆக்குறது, அடக்குமுறை, ஒடுக்குமுறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்துறது எல்லாத்தையுமே வந்து பார்த்து தான் ஃபிடல் காஸ்ட்ரோ வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ காலேஜில் போய் சேர்றாரு. இவர் காலேஜ் போய் சேர்ந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து தன்னை ஒரு உறுப்பினராக வந்து சேர்த்துக்கிறாரு. இவர் உறுப்பினராக சேர்த்ததுக்கப்புறம் இவரோட பேச்சாற்றல், பேச்சு திறமை மூலமாக வந்துட்டு இந்த மாணவர் சங்கத்துக்கு நீங்கள் தான் எங்களுக்கோட தலைவனாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கத்து மாணவர் எல்லாருமே சொல்கிறாங்க. அதே மாதிரிக்கு இவர் தலைவராக உருவாகிறாரு மாணவர் சங்கத்துக்கு. இவர் தலைவர் ஆனதுக்கப்புறம் இவருக்கு பல எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா, இவரை கொலை செய்ய கூட தயங்காமல் அவரை வந்து எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எப்போதுமே வந்துட்டு காலேஜுக்கு நோட்டு புஸ்தகம், டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு போகிற மாணவர்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவரை கொல்றதுக்காக வந்துட்டு இடுப்புல துப்பாக்கி, கத்தியெல்லாம் கொண்டு போவாங்க. யார் வந்து இந்த மாணவர்களை வந்து தோண்டி விட்றா, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ பார்க்கும்போது தான் தெரிய வருது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பின்னாடி அரசாங்கமே இருக்குன்னு. இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துட்டு இருக்குதா, இவரை எப்படியாவது வந்து கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் நினைக்குது, ஆளுங்கட்சி. இதனாலே வந்துட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன பண்ணுறாருன்னா, தன்னை ஒரு பாதுகாப்பான ஒரு கட்சியில் போய் இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோடா அப்படிங்கிற ஒரு கட்சியில் போய் இணைகிறாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சியோட போக்கு சரியில்லாதனால அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்துருந்தாரு. போராட்டம் பண்ணியும் இந்த அரசை வந்து ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. இதுக்காக வந்துட்டு நம்ம ஒரு தனி கிளர்ச்சி படையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன பண்ணுறாருன்னா, தனக்குன்னு ஒரு தனி கிளர்ச்சி படையை மக்கள் எல்லாத்தையுமே பேசி உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மான்காடா அப்படிங்கிற ஒரு தாக்குதல் வந்து மான்காடா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தாக்குதல் நடத்துறாரு. முதல்ல தாக்குதல் நடத்தினோன்னா இதில் தோல்வி அடைஞ்சனால ஃபிடல் காஸ்ட்ரோ அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இருக்கக்கூடிய கியூபா நாட்டில் யார் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா, பாட்டிஸ்டா அப்படிங்கிற ஒருத்தன் தான் வந்து அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பேருக்கு தான் இவர் வந்து பிரசிடென்ட், தவிர இவரை ஃபுல்லாக இயக்கிறது யார் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கவர்மெண்ட் தான் இவரை வந்து இயக்கிக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த கியூபா நாட்டில் யாராவது வந்து மக்களுக்கு எதிராக வந்து நான் வந்து புரட்சி ஏற்படுத்துகிறேன், கிளர்ச்சி படையை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குழு உருவானுச்சுன்னா அவங்கள அழிக்கிறதுக்காக வந்து அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா ஆயுத உதவி வந்து பாட்டிஸ்டா கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. சொல்லப்போனால் வந்து இந்த கியூபா நாடு வந்து அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்த ஃபிடல் காஸ்ட்ரோ எப்படியாவது வந்து கியூபாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும், நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருந்தாங்க. நீ தேசத்துக்கு எதிராக வந்து தாக்குதல் நடத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மக்களோட புரட்சி தாங்க முடியாமல் அவரை வந்து வெளியே விட்டுருந்தாங்க. வெளியே விட்டதுக்கப்புறம் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, கியூபா நாட்டில் இருக்காமல் மெக்சிகோ நாட்டுக்கு வந்து போயிடுறாரு. மெக்சிகோ நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க படை வீரர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பயிற்சி அளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் வந்துட்டு இதுக்கப்புறம் மெக்சிகோ நாட்டில் இருக்கும்போது ஃபிடல் காஸ்ட்ரோ யார் சந்திக்க வராரு பார்த்தீங்கன்னா, சேக்குவாரா தான் சந்திக்க வராரு. சேக்குவாரா வந்துட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்கிறாரு, உங்களை பற்றி நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் ஒரு மாபெரும் புரட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு சேக்குவாரா சொல்கிறாரு. ஃபிடல் காஸ்ட்ரோவும் கியூபா நாட்டில் நடந்தது எல்லா கொடுமைகளும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதனால சேக்குவாரா வந்துட்டு, நான் வந்து என்னோட உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, கியூபா நாட்டு மக்களுக்காக நான் வந்து போராடுவேன், கியூபாவுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோவோட படையில் வந்து சேக்குவாரா வந்து சேர்ந்துக்கிறாரு. சேக்குவாராவுக்கு பயிற்சி கொடுக்கப்படுது. கடைசியாக வந்துட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ சேக்குவாரா தலைமையிலான ஒரு படை வந்து உருவாகுது. கிராண்ட்மா அப்படிங்கிற ஒரு கப்பல் மூலமாக வந்துட்டு மெக்சிகோ நாட்டிலேருந்து கியூபா நாட்டு விடுதலைக்காக வந்து போராடுறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு கப்பலில். இதை பார்த்த பாட்டிஸ்டா கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த கரை ஓரத்தில் இராணுவத்தை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இவங்களோட கப்பல் வந்துகிட்டு இருக்கப்போ கரை ஓரத்தில் இராணுவத்தை நிறுத்தி வச்சனால ரெண்டு சைடு வந்து ஃபைட் நடந்துகிட்டு இருக்குது. கடைசி அந்த இராணுவத்தையும் தகர்த்துட்டு கியூபா நாட்டுக்குள்ளே உள்ள நுழையிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலமாக வந்து ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேக்குவாராவும் வந்து கைப்பற்றிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக கியூபா தலைநகர் பாட்டிஸ்டா இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேக்குவாராவும் சுற்றி வளைச்சிருந்தாங்க. கடைசியாக வந்து பாட்டிஸ்டா வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு 1959 ஜனவரி 1 கியூபா நாடு வந்து விடுதலை அடையுது. இப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து அந்த கியூபா நாட்டோட பிரதமராக வந்து ஆகுறாரு. அதுக்கப்புறம் சேக்குவாரா வந்து பொருளாதார அமைச்சராக வந்து அந்த நாட்டோட ஆகுறாரு. இப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த நாட்டை எப்படியாவது வந்து
வளப்படுத்தணும், எப்படியாவது வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடாக வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நன்மைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க நாட்டுக்கு. கல்வியை வந்து இலவசமாக்குறது, சுகாதாரத்தை வந்து இலவசமாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கான தேவையானது அனைத்தையும் வந்து செஞ்சு நாட்டோட பொருளாதாரத்தை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து அமெரிக்கா வந்துட்டு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, இவர் எப்படியாவது வந்து கொலை செஞ்சிடணும், கொலை செஞ்சுட்டு அந்த கியூபா நாடை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இவருக்கு வந்து பல தடவை வந்து கொலை முயற்சிகள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சோத்துல விச வைக்கிறதுலேருந்து பல தடவை வந்து கொலை செய்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவரை வந்து தொடக்கூட முடியல. இவரை வந்துட்டு அமெரிக்காவே நடுங்க வச்ச ஒரு மனிதர் யார் பார்த்தீங்கன்னா பிடல் காஸ்ட்ரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்களால் இன்னைய வரைக்கும் போட்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக வந்து பிடல் காஸ்ட்ரோ இருக்கிறாரு. சேக்வாரா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளாதார அமைச்சராக தான் வந்து கியூபா நாட்டில் இருக்கிறாரு. நான் வந்து பக்கத்து நாட்டில் வந்து அடிமை மக்கள் வந்து அடிமையாக இருக்கிறாங்க, அந்த மக்களுக்காக வந்து நான் வந்து போராட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேக்வாரா வந்து அந்த பதவியை உதறி தள்ளி விட்டு இன்னொரு நாட்டு மக்களுக்காக வந்து போராட போயிடுவார். எங்கெல்லாம் வந்து மக்கள் அடிமைப்பட்டு கிடக்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து என்னோட கால்கள் வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேக்வாரா வந்து ஒரு சைடு போயிடுவார். இதுக்கப்புறம் பிடல் காஸ்ட்ரோ வந்துட்டு அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருப்பாரு. கடைசியாக பிடல் காஸ்ட்ரோ வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடாக வந்து கியூபா நாட்டை வந்து உருவாக்குறாரு. இன்னைய வரைக்குமே கியூபா நாடு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக தான் இருந்துகிட்டு இருக்குது. பிடல் காஸ்ட்ரோ வந்து 92 வயசுல வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பிடல் காஸ்ட்ரோ தம்பி தான் வந்து கியூபா நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.